படிச்சாங்க அன்னை தெரசா. கேவலம் இந்தியாவில் கல்கத்தா நகரமா எத்தனை பணக்காரன் இருக்கான், ஆளுக்கு ₹1 போட்டிருந்தா 2 குஷ்டரோக இல்லத்தையும் 62 அனாதை இல்லத்தையும் காப்பாத்தி இருக்கலாம். என்ன எழுதியிருக்கான் தெரியுமா ஆங்கில பத்திரிகையில? இத்தாலிக்கு போன பத்திரிகை என்ன தெரியுங்களா? 3 நாளைக்கு ஒவ்வொரு அனாதையும் பசியால் இந்தியாவில் இருக்கிற கல்கத்தாவில் 64 அனாதை இல்லத்துல ஒவ்வொருத்தனா இறப்பதாக எழுதியிருந்தான். பெரியோர்களே, வயதோ 12, வயசுக்கு வந்து 20 நாள். இந்த கேவலம் அவல நிலையை போக்கணும், பசி பிணிய நீக்கணும். எங்கே புறப்படுறாங்க இத்தாலியில இருந்து? எங்கம்மா போற, எங்கம்மா போற, இதோ போற, கல்கத்தாவுக்கு போற. போய் என்ன செய்ய போற? வீதி வீதியாக, வீதி வீதியாக. வெறும் கைகள் என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனம். மூலதனம் பணம் என்ற மூலதனம் உள்ள நாடு அமெரிக்கா. பணம் என்ற மூலதனம் உள்ள நாடு அமெரிக்கா. அறிவு என்ற மூளையுள்ள நாடு இந்திய திருநாடு அல்லவா? அங்க போற போய் கையேந்தினாங்க. பெரியோர்களே, அன்னை தெரசா வீதி வீதியா கையேந்தினாங்க. எதுக்காக? தனக்காகவா? இல்லை. 2 குஷ்டரோக இல்லத்தையும் 62 அனாதை இல்லத்திலையும் 3 நாளைக்கு ஒருவன் பசியில் இறப்பதை நீக்குவதற்காக வந்து கையேந்தினாங்க. அப்படி வரும்போது மலர்விழி சொன்ன மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கஞ்சப்பைய கல்கத்தாவை சேர்ந்தவன் ஈவிரக்கமற்றவன் அன்னை தெரசாவின் கையில காரி போன் துப்புனான். துப்பிய போது கூட அம்மா என்ன சொன்னாங்க தெரியுங்களா? விட்டு கொடுப்பவன் எல்லாம் கெட்டு போவதில்லை, கெட்டு போகிறவன் தான் விட்டு கொடுக்க மாட்டான்னு அந்த எச்சிலை இப்படி துடைத்து கொண்டே அந்த காரி துப்புன அந்த கஞ்ச பையன்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுங்களா? இங்கீதம் தெரிஞ்ச அம்மா சொன்னாங்களா? ஐயா ஐயா, நீங்க உமிழ்ந்த உமிழ்நீர் இந்த அன்னை தெரசாவுக்கு என் அனாதை இல்லத்துக்கு ஏதாவது போடுங்களேன்னாங்களா? அவனே வெக்கப்பட்டு ஒரணா எடுத்து போட்டானா. அப்படி வீதி வீதியாக கையேந்தி கையேந்தி பொன்னும் பொருளையும் சொத்து சொகத்தை தான் சேர்த்துக்கல. அந்த பொருளை வச்சு 64 அனாதை இல்லத்தையும் காப்பாத்தினாங்க. அன்னை தெரசாவுக்கு பேரும் புகழ் வந்தது. அந்த அன்னை தெரசாவுக்கும் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், இந்த பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு லிங்க் கொண்டு சொல்லி முடிச்சிடுறேன். அன்னை தெரசாவே, அன்னை தெரசாவே, நீ கருவுற்றிருந்தால், நீ கருவுற்றிருந்தால் இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நீ தாயாயிருப்பாய். நீ கருணை உற்றதால் உலகத்திற்கே நீ தாயானாய், உலகத்திற்கே நீ தாயானாய். கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாகலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்றும் இருந்தால் தலைவனாகலாம். ஆகவே பெரியோர்களே, அன்னை தெரசாவே அந்த செல்வத்தை சேர்த்துதான் 64 அனாதை இல்லத்தையும் காப்பாத்தினாங்கன்னா, சுனாமி, பேரழிவுகள், நிலநடுக்கம், பேரழிவுகள் வரும்போது பணம் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். கங்கை காவேரி திட்டத்தை அறிமுகம் செய்ய வேண்டுமா? பணம் தேவை. இன்று இருக்கக்கூடிய குடும்ப சூழல் நிம்மதி வேண்டுமா? மாம, மச்சன், அண்ணன், தம்பி, பெரியப்ப, சித்தப்பன், பெரியப்ப எல்லாம் சேர்ந்து கூட்டு குடித்தனமாக நிம்மதியாக வாழ வேண்டுமா? இன்னைக்கு இருக்கிற பையன் 100க்கு 100 வாங்கி இந்திய தேசத்தை மறந்து அந்நிய தேசம் போய் பொருளைத்தான் சார் சம்பாதிக்கிறான். அப்படிப்பட்ட பொன்னும் பொருளால் தான் இன்றைய வேகமான உலகத்தில், விஞ்ஞான முன்னேற்றத்தில் இன்றைய மனிதனுக்கு மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் தருவது சொந்த பந்தத்தை காட்டிலும் சொத்து சுகமே என்று சொல்லி நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு, சிலர் அலைகுலே போடுவதும் காசுக்கு, சிலர் கூடுவதும் குழாவதும் காசுக்கு, காசுக்கு காசுக்கு என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு நல்கிய அன்பு பெரியோர்களுடைய செந்தாமரை திருவடிகளுக்கும் மற்றும் இந்த மல்லிகை ஆடை நிறுவனத்தை சேர்ந்த அத்துணை ஆன்றோர் சான்றோர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் பாதம் படிந்து அருமையான வாய்ப்பு நல்கிய அந்த பெரியோர்களுக்கு மீண்டும் நன்றி மலர்களை காணிக்கையாக்கி சமர்ப்பித்து, சான்றோர் பெருமக்களே, தொல்காப்பியத்தில் இருக்கின்ற நற்கருத்துக்களை எடுத்து தூற்றுவேன், சங்கத்தமிழால் சாடுவேன், பைந்தமிழால் பகிர்வேன், இயற்தமிழால் இயம்புவேன், நற்றமிழால் நவிழ்வேன், முத்தமிழால் மொழிவேன், எம்மதமும் சம்மதம், முத்தமிழ் என்று சொல்லக்கூடிய இயல், இசை, நாடகம் என்ற முத்தமிழ் கொண்டு பெரியோர்களே, காசேதான் கடவுள் அப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியும் அப்பா,
அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. நன்றி, வணக்கம். கடைசியில் என்ன பேசியிருக்காரு பார்த்தீங்களா? காசேதான் கடவுளப்பா, அது கடவுளுக்கும் தெரியுமப்பான்னு என்ன அர்த்தம்? இந்த உட்காந்துக்கிற நடுவருக்கு தெரியாம போடுதா? இங்கு நீ மீட்டினாய், அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசை வேந்தனே, அதில் எழும் ராகம் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதியும் நீயே அந்தமும் நீயே, போற்றுகிறேன் உன்னை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே, போற்றுகிறேன் உன்னை தெய்வமே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூட்டுவேன். ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன். கவலைப்படுகிறதுனாலே உங்களை எவன் தன் சரீர அளவோடு ஒரு முளத்தை கூட்ட முடியும் என்று கூறினார் இயேசு கிறிஸ்து. அதே போல இன்னைக்கு கவலைப்பட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது, ஒவ்வொரு மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு அழகான தலைப்பு கொடுத்துருக்கீங்க. உங்க குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் மனநிறைவுக்கும் அச்சாணியாக ஆணி வேறாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா? நடுவர்களே, இதான தலைப்பு. சொத்து சுகமா சொந்த பந்தமா, இதான தலைப்பு. இதுக்கு போய் இந்த மனுஷன் எதுக்கு இப்படி ஆக்ரோஷமா கத்திட்டு என்ன ஆட்டம் பாத்தீங்களா? என்ன ஆட்டம்! ஆனா வெளியில வந்தாலே அவர் ஆடுவார். ஆனா நடுவர்களே, இந்த ஊர் மக்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஆங்கிலேயர்கள் தன்னுடைய மொழியை வணிக மொழி என்று சொல்வார்கள், இத்தாலியர்கள் தன்னுடைய மொழியை இசை மொழி என்று சொல்வார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தன்னுடைய மொழியை காதல் மொழி என்று சொல்வார்கள். தமிழர்களாகிய நாம் மட்டும்தான் நம்முடைய மொழியை தாய் மொழி என்று சொல்கிறோம் என்றால் தாய்மொழி சொல்றோம் பார்த்தீங்களா? மக்கள் எந்த அளவு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து நின்றுக்கிட்டு. ஒரு ஊருக்கு வந்தா 4 பேருக்கு நல்லது சொல்லிட்டு போங்க. சும்மா வந்து பணம் 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 என்ன ஆட்டம் பார்த்தீங்களா நடுவர்களே? பணக்காரர்கள் ஃபேஷனுக்காக காத்திருக்க, ஏழைகள் ரேஷனுக்காக காத்திருக்க, அரசியல்வாதிகள் எலெக்ஷனுக்காக காத்திருக்க, காதலர்கள் சீசனுக்காக காத்திருக்க, இந்த இரவு நேரத்திலும் நல்ல தமிழுக்காக காத்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களாகிய உங்களுக்கு சிறப்பான வணக்கங்களை வைக்கிறேன் நடுவர்களே. நீங்க என்ன சாதாரண நடுவரா? பாசம் மிகுத்தேன், பற்றுதல் மிகுத்தேன், ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன். புகழ்ந்தால் என்னுடைய புல்லரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இழிவுபடாது. நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பதுதான் நாட்டின் சட்டம் என்று கவியரசு கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்றால் போல வீட்டிற்கும் நடுவர் அவர்களே. சொந்த பந்தத்துக்கு சொத்துக்கு தீர்ப்பு சொல்லிருக்கீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல? இதுவரைக்கும் இல்ல, எப்போதுமே அப்படிதான். மகாத்மா காந்தியோட சபர்மதி ஆசிரமத்துக்கு ஒருத்தர் வந்து இப்படி பேசிட்டு இருந்தாராம். எப்படி பேசினாரும் இந்த வானொலி தங்கவேல் சார் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த சம்பவம் நினைவுக்கு வருது. அப்படி வந்து பேசிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் வளவளன்னு பேசிட்டு இருப்பாராம். அன்னைக்கு இப்படிதான் வந்து பேசிட்டு இருந்தாராம். எரும மாடு பால் சாப்பிட்டா எரும மாடு மாரி மந்தமா இருக்கும், பசு மாட்டு பால் சாப்பிட்டா பசு மாரி சாதுவா இருக்கும் அப்படின்னு வளவளன்னு அன்னைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாராம். மகாத்மா காந்தி வந்து பார்த்தாரு, அந்த மனுஷனுக்கு ஒரு வேலையே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து வந்தாராம். வந்து நின்று அந்த மனுஷனை பார்த்து சொல்லலாம், இதே மேல நீ பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆட்டுப்பால் குடிக்கிறவன் உன்னை வந்து ஒரு முட்டை முட்டிட்டு போயிருவேன் அப்படின்னாராம். கோவில்பட்டி அன்னபாரதிட்ட வந்து நின்றுக்கிட்டு அந்த அண்ணன் என்ன நினைச்சு பேசியிருக்காங்கன்னா, பாப்பா கோவில்பட்டியில இருந்து வந்துருந்து கடலை முட்டாயை சப்பி சாப்பிட்டு பசை ஏற்றி ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு தீர்ப்பு சொன்னீங்கன்னா அங்க நடக்கவே வேறுங்களே. ஒரு உயிரற்ற பொருள்களுக்கான அந்த பணத்துக்கே இவங்க இந்த ஆட்டம் ஆடிட்டு போயிருக்கும் போது, உயிருள்ள சொந்த பந்தம், காதல், சமுதாயம், பண்பாடு, பக்தி, மச்சினிச்சு நாத்திரம், சித்தப்பன், பெரியப்பா, கொழுந்தனாரு, 1 விட்டது 2 விட்டது, காதல், டாவு, டைம் பாஸ், டார்லிங், அத்தனை உறவுகளும் சொந்த வந்ததுக்கு நாங்க எப்படி பேசுவோம்? பணம் பணம் பணம். கோவில்பட்டியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த பணம் 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 என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பணக்காரன் பின்னாடி 10 பேர், பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர். பணத்துக்கு எதுக்கு செல்வம்னு பேர் வச்சோம் தெரியுமா? நம்ம பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேர் என்ன பாக்குற? இல்ல, நீங்க அந்த சைடே சாஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அது தவிர எப்படி தீர்ப்பு சொல்லலாமா வேண்டாமான்னு யோசனையா இருக்கீங்க. அதனாலதான் லைட்டை கொடுத்தேன், சாவி கொடுத்தேன், அவ்வளவு. வேற ஒண்ணு பயப்படாது. ஃபுல்லா சாடுறது ஃபுல்லா அந்த ஆட்டம் தான் நடுவர்களே. பணத்துக்கு எதுக்கு செல்வம்னு பேர் வச்சா? செல்வம் 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 செல்வோன்ட்டு போயிடும், அதான் பணம். ஆனா
என்ன ஒண்ணு இல்லடவர்களே, இந்த மக்களுக்கு இந்த தங்கவேல் சாருக்கும் புரியணும் அப்படின்னா ஒரு 100 ரூபா நோட் இருந்தா தாங்க. அந்த வச்சிருக்கீங்க தாங்க, இந்த 100 ரூபா நோட்டை ஒரு நிமிஷம் என் கையில தாங்க. இது எனக்கு வேணாம், உன் கண்ணை உறுத்துது. ஒண்ணு இல்ல, இந்த பணத்துக்கு செல்வம்னு பேர் வச்சாங்க தெரியுமா? அந்த பணம் என்ன ஆட்டம், நிதியை கொடுத்து கூட இன்னைக்கு நீதியை விலைக்கு வாங்கி விடுகிறார்கள் இந்த பணம் செய்யற பணம். ஆனா இந்த பணம் எப்படி தெரியுமா? ஓம் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் ஓம் பணம், ஐ என் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் என் பணம், ஐயோ பணம் பணம் பணம், அந்த பணம் இருந்தா தினம் 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 அந்த பணத்தை நம்பின தினம் தூள். அதை கொடுத்துருமா? அது அடுத்த பாயிண்ட்டுக்கு போந்து நடுவர்களே, ஏன் அதே போட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க நடுவர்களே? இந்த காதல், திருமணம், அதுக்கப்புறம் ஃபுல்லா பிள்ளை வைக்கிறது, பேரம் பேத்தி எடுக்கிறது, எத்தனை அளவு சந்தோஷம் இருக்குது. அக்கா சொன்ன மாதிரி மச்சினிச்சு வர்றது, எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் உங்க பணம் வந்துடும் ஐயா. அந்த உண்மை உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறேன். உங்களை பார்த்த உடனே எனக்கு இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அதாவது இன்னைக்கு தாத்தாவா இருக்கிற நேற்றைய இளைஞர்கள்னாலும் சரி, நாளைக்கு தாத்தாவாக போற இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்னாலும் சரி, ஒரு காதலிய பார்க்கணும்னா எதுக்கு ஒரு பூ எடுத்துட்டு போறாங்க? எதுக்கு? அன்பு. எந்த ஊர்லயும் பதில் வரல, இந்த ஊர்ல தான் அன்பு அப்படின்னு வந்திருக்குது. எதுக்கு நடுவில் ஒரு பூ எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? எதுக்குன்னா ஒரு செடியில் பூக்கும் பூவை விட, ஒரு செடியில் பூக்கும் பூவை விட ஒரு நொடியில் பூக்கும் காதல் சுகமானது. அதனாலதான் பூ எடுத்துட்டு போறாங்க. ஆனா உண்மையில இந்த காதல் வந்துருச்சுக்கோங்களேன், ஸ்கூல்ல கூட ஆனாவனா படிக்க மாட்டான், ஒரு புள்ளைய பார்த்தா கூட ஆள இருந்து அப்பு வரைக்கும் கவிதை சொல்றான். சரிம்மா, அந்த பூ எடுக்கும் போது முள்ளு குத்துதேம்மா. முள்ளு குத்தும், ரத்தம் வராது. ஆனா முள்ளு குத்தும் அது அது தெரியாது. இப்படிதான் ஒரு சின்ன பையன் வந்து கூப்பிட்டேன், அக்கா அப்பா அடிச்சா வலிக்கும், அக்கா அடிச்சா வலிக்கும், தாத்தா அடிச்சா வலிக்கும், சைட் அடிச்சா வலிக்குமாக்கா அப்படின்னு கேட்டான். இப்ப வலிக்காதுடா, 6 மாசம் கழிச்சு வலிக்கும்டா போடான்னு அவனுக்கு பத்தி. ஆனா உண்மையில என்னதான் அந்த காதல் எந்த அளவு ஒரு இருந்தாலும் அந்த சுவைங்கிறது கிடையாது. அழகா சொல்லுவாங்க, அந்த ஒரு பிள்ளை பார்த்து கவிதை சொல்றான், அன்பே ஆறுகிறே என் இன்பமே ஈடில்லா செல்வமே, உன்னை பார்த்த நாள் முதல் ஊமையா என் இதயம், எனக்குள் எப்போதும் ஒரு கலக்கம், ஏன் தெரியுமா? 5 அண்ணனா உனக்கு, ஒருத்தன் கண்ணிலும் படாமல் ஓடி வந்து உன்னை கைப்பிடிப்பேன், நீ அவ்வையாவதற்கு. முடிஞ்சிருச்சு. அந்த காதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருமண வாழ்க்கைக்குள்ள போய் அழகா வாரான். திருமணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. பூ என்ற ஓரெழுத்து, நார் என்ற 2 எழுத்துடன் இணைந்து, பூமாலை என்ற 3 எழுத்தாகி, கழுத்து என்ற 4 எழுத்தில் விழுந்து, திருமணம் என்ற 5 எழுத்தில் நிச்சயிக்கப்பட்டு, முதலிரவு என்ற 6 எழுத்தில் அறிமுகமாகி, குடும்ப வாழ்வு என்ற 7 எழுத்து நுழைந்து, என்றும் இன்பம் என்ற 8 எழுத்தாக வாழ்ந்து, தாய் சேய் தகப்பன் என்ற 9 எழுத்தாக பல்லாண்டு 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 காலம் வாழ்வதுதான் திருமணம் நடுவர்களே. ஆனா அப்ப ஏற்பட்ட திருமணம் ஒரு காலத்துல சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு இவங்க பணம் செஞ்ச பாட்டால இன்னைக்கு திருமணம் ரொக்கத்துல நிச்சயிக்கப்படுது. உண்மையில மனம் விட்டு மனம் பேசி பார்க்கிற அந்த திருமணம் வந்து சந்தோஷமா இருக்கணும்வர்களே. இன்னைக்கு பணம் இருக்கா பணம் இருக்கா பணம் இருக்கான்னு பார்த்தா இன்னைக்கு காதலிக்கிறாங்க. அந்த பணம் வந்து பேசுறதுனால இன்னைக்கு திருமணமே எனக்கு எப்படி இருக்கு? ஒரு அக்கா இப்படிதான் அவங்க பொண்ணு வீட்டுல இருந்து சொல்றாங்க, எங்க அக்காவுக்கு 40 பவுன் நகை போடுவோம், 40,000 ரொக்கம் போடுவோம் அப்படின்னு பொண்ணு வீட்டுல இருந்து சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அக்கா பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பொண்ணோட ஒரு துடுக்கு ஒரு தம்பி, எங்க அக்காவுக்கு இவ்வளவு தூரம் போடுவேன்னு சொல்றீங்களே, எங்க அக்காவுக்கு நீங்க என்ன போடுவீங்க அப்படின்னு கேட்டான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, முதல்ல உங்க அக்காவை கூட்டிட்டு போய் நீங்க போட்ட 40 பவுன் நகையும் சரியா இருக்கான்னு முதல்ல எடை போடுவோம். எடை சரியா இருந்தா உங்க அக்காவுக்கு 2 இட்லி போடுவோம். எடை சரியா இருக்கு உங்க அக்காவுக்கு 2 உத போடுவோம். 2 உத போடுவோமா? இன்னைக்கு திருமணம்ங்கிறது அப்படித்தான் இருக்குது. ஆனா என்ன அளவு இவங்க பேசினாலும் வச்சாலும் அந்த பணம் பேசி வாழ்ற வாழ்க்கை இன்னைக்கு இப்படி காட்டி கொடுக்குது நடுவர்களே. ஒண்ணு இல்ல, இப்ப வானொலி தகவல் சொன்னா நடந்து போயிட்டே இருக்காரு, நம்ம எல்லாரும் சேர்ந்து நடந்து போயிட்டே இருக்கோம். திடீர்னு அவர் மட்டும் புதக்குடின்னு ஒரு பெரிய புதக்குழி இருக்கு, புதக்குழியில விழுந்துருந்தார். ஆள் வேற கட்டையா இருக்காரு பாத்தீங்களா, விழுந்த வேகத்துல சர்றன்னு கழுத்து வரைக்கும் உள்ள போயிருந்தார். கழுத்து வரைக்கும் உள்ள போயிட்டு கையை மட்டும் தான் வெளியே தெரியுது, என்னன்னு சொல்லி கத்துவார். என்னன்னு சொல்லி கத்துவார், என் பணம் என் 40 பவுன் நகை, என் பணம் 50 பவுன் நகை, 60,000 ரொக்கம், என் வீடு வாசல் சொல்லி கத்துவாரா? எப்படி கத்துவாரு? அக்கா பாரதி எப்படியாவது காப்பாத்துமா, அந்த உட்காந்துருக்காரு, அண்ணே எப்படியாவது காப்பாத்துங்க, அப்பா எப்படியாவது காப்பாத்துவாங்க. சொந்த பந்தத்தையா சொல்லி காப்பாத்துவாங்க? உங்க பணம் எங்க போச்சு? இங்க இருந்து பஸ்ல ஏறி கன்னியாகுமரிக்கு போவீங்க, இல்ல திருநெல்வேலிக்கு போறீங்க, கையில 40,000 10,000 பணம் வச்சிருக்கவன் எப்படி போவான்? திருட்டு முழி முடிச்சுக்கிட்டு எந்த நேரத்துல எவன் ஆட்டையை போட போறான்னு திருட்டு முழி முடிச்சு தூக்கமே இல்லாம போய்
சேருவான் திருநெல்வேலி. அம்மா அவர் 2 வகையில கேட்கலாம். ஆ, அப்படி குடியில விழுந்துட்டான்னு வச்சுக்கம்மா, சரி. அக்கா அண்ணா எல்லாம் வாங்கடான்னா யாரும் வரலன்னு வச்சுங்க, ஆ, யாரையாவது வழி போறப்பா ஒரு 1000 ரூபா கொடுக்க என்ன தூக்கி விடுறா, அப்ப அவன் தாராளம் வந்து சுட்டுவான். 1000 ரூபாய் தூக்கி 1000 ரூபாய் கொடுத்தா இவனை போட்டு தள்ளிட்டா மொத்தமா இன்னும் வேற ஏதாவது கிடைக்குமேன்னு போட்டு தள்ளுறதுக்கு தான் பாப்பாங்க நடுவர்களே. பணம் வந்துச்சுன்னா அதான் செய்யும். ஆனா பஸ்ல போய்கிட்டு இருக்கும் போது பணம் எதுவுமே இல்ல, பணம் எதுவுமே இல்ல, ஃபுல்லா சொக்காரன் சொந்தக்காரங்களா அப்படி சொந்த பந்தத்தோட போன, டே மச்சான் இங்க வாடா, என் பக்கத்துல சீட்டு கிடக்கடா, இங்க வந்து உட்காருடா, டே மாமா இங்க வந்து உட்காருடா அப்படின்னு அந்த சொந்த பந்தத்தோட போகும்போது எந்த அளவு மகிழ்ச்சியா போவான் நடுவர்களே. அந்த திருமண வாழ்க்கைகள் நடந்ததுக்கு அப்புறம் எந்த அளவு கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரண விஷயமா? நான் திருமணத்துக்கு முன்னாடி டீ இப்ப ஸ்டேஜுக்கு வந்துச்சு, டீ எப்படி குடிப்போம் தெரியுமா? சுட வாய வச்சுதான் குடிப்பாங்க. ஆனா டீ எப்படி குடிப்பேன்னா சுட 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 ஆவி பறக்க குடிப்பேன். திருமணம் என்னைக்கு ஆச்சா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் டீயை எப்படி குடிப்பேன் தெரியுமா நடுவர்களே? ஆத்தி 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 தான் குடிப்பேன். எதுக்கு நீங்க கேட்கணும்? எதுக்குன்னா என் கணவர் என் நெஞ்சுக்குள்ள இருக்கார், அவருக்கு சுற்றக்கூடாதுக்காக டீயா கூட ஆத்தி குடிக்கவே பெண்கள். ஆமா வெளியில சுட்டாலும் சொல்லலாம், வெளியே சுட்டாலும் சொல்லலாம். தமிழ்நாட்டு பெண்ணோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் என்ன தெரியுமா நடுவர்களே? அடிச்சாலும் விதிச்சாலும் நாம தான் அடிப்போமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் அடிக்க விடுவோமாக்கா? என்ன பிடிச்சல என்னத்தை தான் அடிச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் நடுவர்களே. என்ன அந்த அடிக்கிறது கூட பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷம் இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்கா எப்படி இருப்பாங்க, ஒரு அண்ணன் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நல்ல அண்டங்காக்கா கருப்பு, நல்லா அந்த வானொலி தங்கவேல் அண்ணன் விட கருப்புன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு கருப்பு. ஆனா அந்த அக்கா எப்படி இருப்பாங்கன்னா செக்கச்செவேன்னு 10,000 லிட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் லைட்டு மாரி ஜொலிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அக்காட்ட போய் கேட்டேன், அக்கா எப்படிக்கா எப்படி இந்த அண்ணன் மூஞ்சி பார்த்துக்கலாம் எப்படி வாழ்க்கைங்கிற வண்டி ஓட்டுறீங்க, இந்த அளவு கருப்பா இருக்காங்க அப்படின்னு அந்த அக்காட்ட போய் கேட்டேன். அந்த அக்கா என்ன சொன்னாங்க தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாரதி, உங்களுக்குலாம் மாசத்துல ஒரு நாள் தான் அமாவாசை, எனக்கு நித்தம் அமாவாசைன்னு சொன்னாங்க அந்த பெண். உண்மையில உங்க வீட்டுல சமையல் யாரு நடுவர்களே? உங்க வீட்டுல சமையல் யாரு? எங்க வீட்டுல சமையல் யாரா? சமையல் யார் பண்ணுவா? நீங்க பண்ணுவீங்களா, உங்க ஒய்ஃப் பண்ணுவாங்களா? என்னம்மா இந்த புதுசு இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுதாங்க பல ஆம்பளைங்க கெட்டு போன காரணமே இதான். என்ன நடுவர்களே, சமையல் பண்ண ஒன்றும் பிரச்சனை, சந்தோஷம் தானே அதெல்லாம். சாப்பிட்றது யாரு சமைக்கிறது யாரு அப்படியாவது கேளமா? சரி, நீங்க குக்கர் பாத்திருக்கீங்களா? குக்கரா? குக்கர் பாத்திருக்கமா? பாத்திருக்கீங்களா? அந்த குக்கர் வந்து வடை சட்டியை பார்த்து கேட்டுச்சான், எதுக்கு நீ இவ்வளவு கருப்பா இருக்கேன்னு கேட்டுச்சான். அதுக்கு வடை சட்டி சொல்லிச்சான், நான் இவ்வளவு கருப்பா இருந்தேன், நீ என்ன பார்த்து விசில் அடிக்கிற, கொஞ்சம் கலரா இருந்தா என் நிலைமை என்ன ஆகும் கேட்டுச்சான். எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும், காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது ஒரு சண்டை நடக்கணும், அதான் ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் நடுவர்களே. அந்த அணித்தலைவருக்கு கொஞ்சம் என்ன பிரச்சனை? குக்கர்னு ஒண்ணு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்காரி அரிசியை குக்கர்ல வச்சுட்டு என்ன கூப்பிட்டான். ஏங்குறேன் நான் ஏங்கி தான் தூங்கிட்டு இருக்கேன், எந்திரிங்கிறேன். நான் ஏண்டின குக்கர்ல அரிசி வச்சிருக்கேன், 3 விசில் வந்தா இறக்கி வச்சிருக்கேன்னா. நீ எங்க அவசரமா போறேன்னு, பக்கத்து விட்டாக்கா நேற்று திருமதி செல்வம் பார்க்கலையா, கதை சொல்லிட்டு வந்துடுறேன்னா. ரொம்ப முக்கியம் போடின்னு பட்டிமன்றத்துக்கு கிளம்பிட்டு இருக்கேன். 1 விசில் அடிச்சது, 2 விசில் அடிச்சது, 3வது விசில் அடிக்கவே இல்லை. மணியை பார்க்குறேன், அடிக்க மாட்டேங்குது. நான் 1 விசில் அடிச்சு இறக்கி வச்சுட்டு போயிட்டேன். உண்மையிலே அந்த தெய்வத்தை காமிங்க, கொஞ்சம் காலை தொட்டு கும்பிடும். ஆனா குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும், இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நான் இன்னைக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்து, அக்கா அண்ணன் சண்டை போடாதீங்கன்னு அப்படி சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அன்னைக்கு அப்படிதான் அந்த அக்கா ஆசையா கணவனுக்கு சாப்பாடு எடுத்து பரிமாறிட்டு இருக்காங்க. சாப்பாட்டுல பத்திகளா இவ்வளவு பெரிய ஆணி நடுவர்களே. அந்த அண்ணன் முதல்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க அந்த அக்கா கிட்ட. ஆனா நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. பொண்டாட்டியை பார்த்து சொன்னாங்க, கண்ணே அத்தானுக்கு நேற்று இரும்பு சத்து வேணுங்கிறதுக்காக முருங்கைக்கீரை வச்சு போட்டேன், இன்னைக்கு அத்தானுக்கு இரும்பு சத்து வேணுங்கிறதுக்காக ஒரு இரும்பு ஆணியே கொண்டு வந்து போட்டியம்மா அப்படின்னாங்க. வாழ்க்கை அவ்வளவுதான். ஊழல் இல்லாத வாழ்க்கை உப்பு இல்லாத உப்புமா போன்றது. குடும்பத்துல பிரச்சனை என்னதான் சண்டை வந்தாலும் சமரசமா போன வாழ்க்கை எந்த சந்தோஷமா இருக்கு. திருமணம்ங்கிற அழகா சொன்னா, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. குடும்பத்துக்கு அழகா சந்தோஷமா ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தையோட மூக்க பார்த்து சொல்லுவாங்க, ஏக்க அந்த மூக்க பாருட்டி அப்படியே ஒன்னையே உரிச்சு வச்சிருக்கிட்டேன்னு அவன் சொல்லுவான். ஆனா உண்மையிலே அவன் மூக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரம் நீட்டிட்டு இருக்கும். ஆனாலும் பொண்டாட்டி சந்தோஷப்படணுங்கிற ஒரே
அந்த கண்ணை பார்த்து அவா சொல்லுவா, என்னங்க அந்த கண்ணை பாருங்க, அப்படி உங்களையே உரிச்சு வச்சிருக்கீங்கன்னு அவா சொல்லுவா. அவன் கண்ணு இந்த உண்ட கண்ணு மாதிரி இருக்கும். ஆனாலும் புருஷன் சந்தோஷப்படணும் ஒரு காரணத்துக்காக பொண்டாட்டி சொல்லுவா. அந்த குழந்தைய முச்சு முகர்த்து சந்தோஷப்படும் போது எந்த அளவு அந்த குழந்தை செல்வம் உங்க பணம் கொடுத்தா கிடைக்குமாங்க? உண்மையில ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டேன், ஏடா உனக்கு தமிழ் மொழி பிடிக்குமா ஆங்கில மொழி பிடிக்குமான்னு கேட்டேன். அவன் சொன்னா எனக்கு தமிழ் மொழியும் பிடிக்காது ஆங்கில மொழியும் பிடிக்காது டீச்சர், பக்கத்து விட்டு தேன் மொழியை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டான். சுதந்திரம்ங்கிறது இன்னைக்கு சாதாரணமா கிடைக்கிற நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறன்னா நம்ம நாடு என்னடா இருக்குன்னு கேட்டேன். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறன்னா மதராசப்பட்டினம் ஆரியாவுக்கு கிடைச்ச மாதிரி சூப்பர் ஃபிகர் செட்டா இருக்குங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ஆனா அப்பேற்பட்ட சின்ன குழந்தைகளுக்கு கூட என்ன வேணும் ஏது வேணும் பார்த்து செய்யுது அந்த தாய் தான். தாய் தகப்பன்கிற உறவு எவ்வளவு சாதாரண விஷயமாங்க. அண்ணன் தம்பி பிரச்சனைனா 2 ரூபா முறுக்குக்காக மாத்தி மாத்தி சின்ன பிள்ளையா இருக்கும் போது அண்ணன் தம்பி சண்டை போடுவோம். ஒரு ரிமோட்டுக்காக கிரிக்கெட் தான் பார்ப்பேன் அண்ணன் சொல்லுவான், சீரியல் தான் பார்ப்பேன் தங்கச்சி சொல்லுவா. ஆனா அப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த கட்டி கொடுத்து போகும்போது என் அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அக்கா மாமா ஏதாவது சத்தம் போட்டோம்னா சொல்லு, நான் வந்து உன்னை பாக்குறேங்க, அவரை நான் பாத்துக்கிட்டேங்க அப்படின்ட்டு அண்ணனும் தம்பி வந்து சொல்லுவானோட. அதான் அண்ணன் தம்பி பாசம். என்ன சொந்தங்கள் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இதுவே ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன குழந்தையை கூட்டிட்டு ஒரு தாய் பொருட்காட்சிக்கு போனாங்க. அந்த குழந்தை பார்த்தது அத்தனையும் கேட்குது. அந்த தாய் என்னமோ ஏழை தாய், கையில 10 ரூபாயை பொதிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. அந்த தாய் அந்த குழந்தை அத்தனை கேட்குது, அம்மா எனக்கு அந்த டெல்லி அப்பளம் வாங்கித்தாங்கம்மா, ஐஸ்கிரீம் வாங்கித்தாங்கம்மா, யானை சவாரி செய்யணுமா குதிரை சவாரி செய்யணுமான்னு அந்த குழந்தை அத்தனையும் கேட்குது. ஆனா அந்த தாய் என்னமோ ஏழை தாயினால கையில 10 ரூபாயை பொதிஞ்சு வச்சுட்டு சொல்றாங்க, வாங்கித்தாரண்டா செல்லம் வாங்கித்தாரண்டா செல்லம்னு கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு கூட்டத்துல அந்த குழந்தை காணாம போயிருது. காணாம போனோம்னா காவல்துறை அதிகாரி அந்த குழந்தையை கூப்பிட்டு ஏங்க அழுதுகிட்டே இருக்கு அந்த குழந்தை. அந்த குழந்தையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக அந்த காவல்துறை அதிகாரி, உனக்கு என்ன வேணும் சொல்லும், உனக்கு டெல்லி பழம் வாங்கி தரட்டுமா ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா யானை சவாரி செய்யலாமா குதிரை சவாரி செய்யலாமான்னு அந்த காவல்துறை அதிகாரி அந்த குழந்தைகிட்ட கேட்கிறாரு. ஆனா 5 நிமிடத்துக்கு முன்பு அந்த குழந்தை தாயிடம் இருந்தது போது எனக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லிச்சோ, இப்ப சொல்லிச்சு எனக்கு எதுவுமே வேண்டாம், அம்மா மட்டும்தான் வேணும், அம்மா மட்டும்தான் வேணும் என்று சொன்னார். அதுதான் தாய் பாசம். பசுந்தங்கம் புது வெள்ளை மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா? விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் என்பது கிடைக்காதம்மா. 2 மாதங்கள் கருவோடு எடை தாங்கி நீ பட்டு பெரும்பாடு அறிவேனம்மா. 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கிங்கு நான் பட்ட கடன் தீருமா? உன்னாலே பிறந்தேனே அம்மாவென்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. இவங்க பணம் 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 சொல்றாங்க நடுவர்களே. இவங்க பணத்தால புட்டிப்பாலை விலை கொடுத்து வாங்கிடலாம், ஆனால் தாய்ப்பாலை விலை கொடுத்து வாங்கிட முடியாது என்ற நீங்க மனத்தில் வைத்துக் கொண்டு எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் மனதுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவது சொத்து சுகத்தை காட்டிலும் சொந்த பந்தமே சொந்த பந்தமே சொந்த பந்தமே. சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதது என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, இந்த அரங்கிற்கு நாம் வருகிற பொழுது ஒரு 10 பேர் தான் இருந்தார்கள். இப்பொழுது நிறைய பேர் திரளாக கூடி உள்ளேயும் வெளியேயும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நான் எத்தனையோ கிராமங்களிலே சென்று பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த வடக்கன்குளம் மக்களைப் போல கைத்தட்டி ஆரவாரத்தோடு ரசிக்கிற மக்களை நான் வேறு எந்த ஊரிலும் பார்த்ததில்லை. மிக நன்றாக ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, நான் 3 மாதத்திற்கு முன்பாக சேலத்திலே 7 நாள் திருவாசகம் சொன்னேன். 7 நாளும் ஒரு வயசான பாட்டி எதிரில் உட்கார்ந்து கேட்கும். நான் திருவாசகம் பாடும் போதெல்லாம் அந்த பாட்டியினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையா கொட்டும். நான் நினைச்சுக்குவேன், திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசத்துக்கும் உருகார் என்று சொல்லுகிறார்களே, அது உண்மைதான் போல் இருக்குன்னு நான் நினைச்சுக்குவேன். 7வது நாள் திருவாசகம் முடிஞ்ச உடனே அந்த பாட்டியை கூப்பிட்டு கேட்டேன், பாட்டி 7 நாளும் வந்து திருவாசகம் கேட்டேன்,
நான் திருவாசகம் பாடும்போதுதான் உன் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டிச்சே, அதுக்கு என்ன காரணம், உனக்கு திருவாசகத்துல ரொம்ப ஈடுபாடான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, தம்பி நான் ஆசையா வளர்த்த ஆடு ஒண்ணு 15 நாள் முன்னால காணாம போச்சுன்னு சொல்லிச்சு. என்னடா நாம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு சொல்லுதே, பொருத்தமே இல்லாம சொல்லுதே அன்னபாரதி மாதிரி. சரி பாட்டி, ஆடு தொலைஞ்சு போனா வாங்கிக்கலாம், நீ ஏன் அழுதன்னு சொன்ன. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிச்சு, தம்பி நீ திருவாசகம் பாடும்போது உன் தாடை அசையறத பார்த்தா என் காணாம போன ஆடு தாடை அசையற மாதிரியே இருந்து அதான் அழுதுன்னு சொல்லிச்சு. அது மாதிரி உழவுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? நடுவர் அவர்களே, ஏமா அன்னபாரதி உனக்கு என்னமா வயசு இருக்கும்? என்ன வயசு சொல்லுமா? ஒரு 22 வயசு இருக்குமா? நம்ம நடிகை அடி வயசு தாராளமா சொல்லுமா? நடுவர் அவர்களே, அந்த அன்னபாரதிக்கு என்ன வயசு இருக்கும்? உனக்கு என்னமா தெரியும்? சொந்த பந்தத்தை பத்தி, வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? எனக்கு 68 வயசு ஆகுது, திருமணம் ஆகி 38 வருஷம் ஆகுது. 38 வருஷமா ஒரே மனைவி கூட குப்பை கொட்டி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறவன். நான் வாழ்க்கப்பட்டு 38 வருஷம் ஆகுது. உங்களுக்கு செலவு வைக்கணையா? நீங்கெல்லாம் வந்து இந்த சொந்த பந்தத்தை பத்தி பேசுறீங்க. இன்னைக்கு உலகத்துல பணம் தேவை. ரொம்ப அருமையா சொன்னார்கள், கல்லறை வரையில் சில்லறை தேவை. பணம் இல்லை என்றால் மனைவி மதிக்க மாட்டார். இப்பவே நீங்க என்ன சொல்றீங்க? ஆம்பளைய பார்த்து ஏமாடி. பணம் இல்லை என்றால் மனைவி மதிக்க மாட்டா. நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி என்னவா? என் மனைவியே என்ன சொல்றா, நீ ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டி. அவன் என்ன பார்த்து நீ எல்லாம் ஒரு மனுஷன், உனக்கு ஒரு பொண்டாட்டின்னு சொல்ற பொழுது ஒரு பொண்டாட்டியோட வாழ்க்கை நடத்துறது தப்போன்னு நினைப்பேன். மனைவி மதிக்க மாட்டா. சொத்து இல்லைன்னு வச்சுங்க, என் மனைவி எனக்கு 10 பைசா சொத்து கிடையாது, நான் உண்மையில சொல்றேன். என் மனைவி என்னை பார்த்து சொல்ற வார்த்தை, உனக்கு ஒண்ணும் தெரியாது, எது சொன்னாலும் உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு நேத்து காலையில நான் கிளம்புறேன் வடக்கம் கூட பேச வர்றதுக்கு, ஜேவியர் கூப்பிட்டாரு. அப்பயும் சொல்றா உனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு கோவம் வந்துருச்சு, ஒண்ணும் தெரியாமடி என்ன ஜேவியர் பேச கூப்பிட்டாருன்னு, அவருக்கும் ஒண்ணும் தெரியாதுன்னுட்டான். மனைவி மதிக்க மாட்டா. சார், கணவன் இறந்து கிடக்கிறான், மனைவி அழுவா. மனைவி அழறத வச்சு கணவன் சொத்தை வச்சுட்டு போனானா, கடனை வச்சுட்டு போனானா கண்டுபிடிச்சுடலாம். ஏ ராஜா போயிட்டியன்னா சொத்து வச்சுட்டு போயிருக்கிறான். அட பாவி, போனிய என்னைய கூட்டு போக கூடாதுன்னா கடனை வச்சுட்டான்னு அர்த்தம். நீங்க அழும்போதே பார்க்கலாம். எத்தனை வீட்டுல பார்த்து வந்து அப்படி சொல்லுவாரு. சார், நம்ம ஆளு சாவு வீட்டுக்கு போவான், 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போவான், ஜாலியா பேசினே போவான். அந்த சாவு வீடு வரும்போது பாருங்க அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்குவான், நடிப்பான். சார், இந்த சொந்தக்காரன் மூஞ்ச தொங்க போட்டுக்குவான். ஒரு பாடி இறந்து கிடக்குது, அந்த டெட் பாடியை பார்த்து சொல்றான் ஒருத்தன், பாடுறா சிரிச்ச முகமா இருக்காரு. யாரு? டெட் பாடி சிரிச்ச முகமா இருக்குதா, செத்து போனவர். அதான் ஒருத்தன் சொன்னான், ஏன் சிரிக்க மாட்டாரு, ஊரு பூரா கடனை வாங்கி வச்சுட்டாரு, எப்படி வசூல் பண்ணுவேன்னு சொல்றாரு, சிரிக்கிறாருன்னா. இன்னைக்கு பிச்சைக்காரன் மதிக்க மாட்டான். காசு இல்லைன்னு வச்சுங்க, பிச்சைக்காரன் மதிப்பானா? நான் ஒரு பிச்சைக்காரனுக்கு திருமணம் ஆவறதுக்கு முன்னால 2 ரூபா போட்டேன், அப்புறம் 1 ரூபா போட்டேன், 50 பைசா போட்டேன். பிச்சைக்காரன் கேட்டான், என்ன கழுது தேஞ்சு கட்டெரும்பாவது, வர வர உன் போக்கே சரியில்லை. நான் சொன்னேன், எனக்கு கல்யாணம் ஆகாத போது 2 ரூபா போட்டேன், கல்யாணம் ஆன பிறகு 1 ரூபா போட்டேன், இப்போ
இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு 50 பைசா போட்டேன். அதுக்கு பிச்சைக்காரன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க. அப்ப என் வருமானத்துல தான் உன் குடும்பம் நடக்குதுன்னு சொன்னான். நடுவர் அவர்களே, மனைவி மட்டுமல்ல, பிச்சைக்காரன் கூட மதிக்க மாட்டான். உங்க பையன் வந்து கேக்குறான், அப்பா இது வாங்கி கொடுப்பான்றான். நீங்க வாங்கி கொடுக்காம, டேய் நான் பாசமான அப்பாடான்னு சொல்லி பாருங்க, மோசமான அப்பான்னு போயிடுவான் இல்லைங்களா? அப்படிதான் பையன் வந்து என்ன காட்டான், அப்பா அப்பா நாய் வாங்கி கொடுப்பான்னா. ஏன்னா எதிர் வீட்டில் நாய் வாங்கிட்டாங்க. அப்பா அப்பா நாய் வாங்கி கொடுப்பான்னா. நான் சும்மா சாதாரணமா சொன்னேன், நான் தான் ஒருத்தன் வீட்டில் இருக்கிறடா, அது எதுக்குடான்னு. அதுக்கு என் பையன் சொல்றான், இல்லப்பா நல்ல நாயா ஓணும். அப்ப நான் என்ன மோசமான நாயா? அது வீட்டில் கேட்டதான் தெரியும். நடுவர் அவர்களே, இன்றைக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கு? அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டு இருக்கிறான். கல்யாணம் ஆன உடனே பாத்தீங்கன்னா மனைவி பேச மாட்டாளான்னு இருக்கும். 60 நாள் ஆன உடனே வாய மூட மாட்டாளான்னு இருக்கும். நிறுத்த மாட்டாயா? கல்யாணம் 2 வழி நடக்கும். ஒன்னு லவ் மேரேஜ், இன்னொன்னு அரேஞ்சு மேரேஜ். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? லவ் மேரேஜுக்கும் அரேஞ்சு மேரேஜுக்கும். ஒருத்தன் தனியா போய் ஆழமான கிணறுல விழுந்தா அது லவ் மேரேஜ். 1000 பேர் கூடி மேலதாளத்தோட ஒரு ஆழமான கிணறுல புடிச்சு தள்ளினா அதுக்கு அரேஞ்சு மேரேஜ்னு பேர். எவ்வளவு பேர் மாட்டிக்கிட்டு இன்னைக்கு அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் சொல்றீங்களே. காசு போனா அழுவான், எவனா சொந்தம் செத்து போனா அழுவானா எவனாவது? நினைச்சு பாருங்க. பணத்தை இழந்துட்டா அழுவான். இன்னைக்கு உலகத்துல எது வாங்க வேண்டும் என்றாலும் பணம் தேவை. இன்னைக்கு செல்லு இருக்கு சார். இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல செல்லு எல்லார் கையிலும் இருக்குது. இப்படி ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்காரு பாருங்க. நான் பஸ்ல போறேன், என் ஜிப்பா பாக்கெட்ல செல்லு மணி அடிக்குது. நான் பேச எடுக்கலான்னு போறேன், பின்னால இருந்து ஒருத்தர் சொல்றான், கண்ட பசங்க எல்லாம் செல்லு வச்சுக்கிறான்டாங்க. நான் நிறுத்திட்டேன். நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல பல்லு இல்லாதவர்களை பார்க்கலாம், செல்லு இல்லாதவனை பார்க்க முடியாது. நான் பார்க்கிறேன், ஒரு அம்மா கழுத்துல தாலி கயிறு இருக்க வேண்டிய இடத்துல செல்லு கயிறு இருக்குது. என்னம்மா தாலி கயிறு இருக்க வேண்டிய இடத்துல செல்லு கயிறு இருக்குதுன்னு அதுக்கு அந்த அம்மா சொல்லுது, தாலிய வித்துல செல்லே வாங்கினான்னு. நடுவர் அவர்களே, இன்றைக்கு எது வேண்டும் என்றாலும், இப்ப நீங்க சொல்றீங்களே, இப்ப பேசிட்டு 3 பேரும் கவர் வாங்காம போவீங்களா? காசு வேணும். பணம் இல்லை என்றால் எதுவுமே நடக்காது. நீங்க சொல்றீங்களே உறவு எல்லாம் எப்படி இருக்குன்னு. சார், நான் பேங்க்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகும் போது 20 லட்சம் ரூபாய கையில வாங்கினேன். என் சொந்தக்காரன் எல்லாரும் வந்து கடன் வாங்கிட்டு போயிட்டான். மகளுக்கு கல்யாணம் பண்ணணும், காலேஜில் சேர்க்கணும், அது இதுன்னு எல்லாம் கடன் வாங்கிட்டு போட்டான். ஒருத்தன் கூட திருப்பி தரல சார். என் தம்பி பையன் வந்தான், என்ன பெரியப்பா வருத்தமா இருக்கான்னா. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லப்பா, வந்த பணத்தெல்லாம் எல்லாரும் சொந்தக்காரன் கடன் வாங்கிட்டு போனான், ஒருத்தன் கூட திருப்பி கொடுக்கலன்னு. என் தம்பி பையன் குலுங்கி குலுங்கி அழுதான். நான் சொன்னேன், டேய் பணத்தை இழந்த நானே அழுவலை, நீ ஏன்டா அழுகுறேன். அதுக்கு என் தம்பி பையன் சொன்னா, பெரியப்பா இப்படின்னு தெரிஞ்சா நானும் ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டு போயிருப்பான். நடுவர் அவர்களே, இன்றைக்கு உலகம் உறவு அப்படி இருக்கிறது. ஆகினால் நடுவர் அவர்களே, நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். கருப்பை இல்லாமல் குழந்தை பிறக்காது. கர்ப்பப்பை இல்லாம குழந்தை பிறக்குமா? கருப்பை இல்லாமல் குழந்தை பிறக்காது. இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது. பணப்பை இல்லாமல் வாழ முடியாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக திருமதி ஜோதிகா அவர்கள் சொந்த பந்தத்தை காப்பாற்ற வருகிறார். மங்கள ஒளி முழங்க மாவிளை தோரணமான பொங்கு தமிழ் இசை பொங்கி வர பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வணக்கத்திற்குரிய நடுவர் அவர்களே, இரு அணியிலும் ஆதிர வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே,
இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் நடாத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர் அவர்களே, இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடு ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள், உங்களை அத்தனை பேரின் பாதங்களை தொட்டு வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுமா. இந்த 3 பேருக்கும் நன்றி விசுவாசம்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்கிறேன். மனுஷனா பிறந்தா கொஞ்சமாவது நன்றி விசுவாசம் இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும். இந்த 3 பேருக்கு அது இருக்குதா என்னன்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. நீங்க மனுஷனா மதிக்கிறீங்களா இல்லையா? மனுஷனா பிறந்தான்னு சொன்னேன், அதுலயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னன்னு. 3 பேரும் காலையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து பிறப்பிட்டு வர்றாங்க. ஐயா இளைஞரன் ஐயா